ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஹோஸ்ட் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கிற ஐட்மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே படுத்த பண்ணி மறக்க எடுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணி கைஸ். ஸோ கீழே தான் இருக்குது, மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறது பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு நானிஸில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிகு தோமை இந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணிட்டுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் இமேஜ் இருப்பாருங்க, அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே வச்சுப்பீங்கனாக்கா இந்த பிக்கு நானிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு 8 பிக்கு இருந்துச்சுனாக்கா டோட்டலாக 9 பிக்கு. ஓகே, ஸோ 9 பிக்கும் இந்த நானிஸில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் நானிஸில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்குடைய குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ரெமினி ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கோங்க. ரெமினி ஆப் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்க. ஓகே, ஸோ அதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்குமா. ஸோ இதில் நம்ம எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய க்ரீன் கலர் லேயர்ஸ் கொடுத்துட்றோம். ஸோ ஜஸ்ட் நம்ம இதில் தான் பிக் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலஃபன்ற கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு இப்போ நம்ம நானிஸில் கன்வெர்ட் பண்ண ரெமினி ஆப்பில் நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட்டு அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸையும் கொடுனாக்க ஜஸ்ட்டு அந்த ஃப்ரேமில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தட் அடுத்தடுத்த க்ரீன் கலரில் ஸோ கரெக்டாக டோட்டலாக 9 பிக்கு சொன்னேன். ஸோ அந்த 9 பிக்குமே 1 பண்ணால் நீங்கள் தனக்கா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் புக் பண்ண 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஷோ ஆகும். ஸோ இதிலும் அதே சேம் மெத்தடில் நீங்கள் தனக்கா பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலி நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த குரூப்பில் இது வந்து பண்ணாக்கா ஆட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த குரூப்பை மட்டும் ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் குரூப்பில் எடிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த குரூப் வந்து பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக வந்து பண்ணாக்கா 5.07 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்கா அது வந்து பண்ணாக்கா கட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்து ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நான் வந்து பண்ணாக்கா பிளாங்க் அதுவும் கொடுத்துருவோம். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நான் இந்த ப்ரீஷேட்லேயே அது கீழே வந்து பண்ண சேக் எஃபெக்ட் ப்ரீஷேட்னு வந்து பண்ண ஒரு ப்ரீஷேட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு அந்த ப்ரீஷேட்டுமே நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு இதில் தான் வந்து பண்ண அந்த எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஒன் பண்ண நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ண ஆரஞ்சு கலர் இருப்பாங்க, அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருப்பாங்க, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரீஷீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கும். இதே பிக்கு நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல நீங்கள் ஃபீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இந்த இடத்துல 2 மார்க் பாருங்கள். ஸோ கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது இங்கே அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட் எதுக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல 2 இருக்கா. ஸோ இதுலேயும் கரெக்டாக சின்ன லேயரில் வந்து பண்ணாக்க இந்த ஆரஞ்சு லேயரை நம்ம ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணாமல் கம்ப்ரஸ் பண்ணிட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த கலஃபர் கொடுத்து ஸ்டார் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அந்த நானிஸ்ட் பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கொடுத்தாக்க ஜஸ்ட்டு அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த அந்த ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க சேக் எஃபெக்ட் ப்ரீஷேட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பண்ண க்ரீன் கலர் அதுக்கு மேலே குரூப் இருப்பாரு. ஸோ இது ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி டூலே இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போயிட்டு பீட் மார்க் ப்ரீஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஜஸ்ட் இதை நம்ம வந்து பண்ணாக்க பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு கீழே வந்து பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ கீழே க்ரீன் கலர் இருக்கா ஜஸ்ட் லேயர் கிளிக் போயிட்டு கலர் கொடுத்து ஸ்டாரை கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி அது பிக்கு இங்கே செலக்ட் போயிட்டு மேலே புஷையும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு
பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ண மாஸ்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு உள்ளே பண்ணணும் ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிடும். இப்போ இந்த 2 லேயருமே நான் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி டூல்லே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண இந்த 2 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல கேப் இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதே பாக்ஸும் கொடுத்து PS டூல்லே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்கள் நம்ம கொண்டு வந்துட்டு இஷ்டமாரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு நம்ம அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைமுக்கு எத்தனை நேரம் இதே சேம் மெத்தில் கேட்கறதுக்கு நம்ம பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண அதே சேம் மெத்தில் பிக்கை நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துலையும் அதே சேம் மெத்தில் நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சா நெக்ஸ்ட் ஃபைனலுக்கு நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படி பேக் போயிட்டு செகண்ட் ஃபிட் பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் வந்து பல ஒரு 4 குரூப் இருக்கும். ஸோ இந்த 4 குரூப்புமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேக் போயிட்டு நம்ம பீட் மாப் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கீழே இருக்க 3 குரூப்பில் ஏதோ ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு ஒரு பிக்கை வந்து பண்ணால் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த பிக்கை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்டன்சிங் வேர்ப் இருப்பாங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணாக்க டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்கு தகுந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேமில் உங்களோட பிக் இந்த மாதிரி சென்டராக வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க. ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே நம்ம பேக் வந்துக்கலாம். ஓகே ஃபஸ்ட் ஆட் ஆச்சா நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை நம்ம கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டுட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே சேம் மெத்தில் நெக்ஸ்ட் குரூப்புக்கு நம்ம வந்து பண்ணாக்கா பிக்கை ஆட் பண்ணிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துங்கனாக்கா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் ஃபிட் ப்ரிஷ் நீங்கள் ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு லேயர் கொடுத்துருப்பான் ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்துட்டு அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து விட்டுக்கோங்க. ஸோ அந்த கலர் டிஸ்க்காக கொடுத்தேன் ஸோ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்கா எக்ஸ்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன ஷோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.